களே, இன்றைய பதிவில் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் பொதுவாக ஏற்படும் ஒரு மாற்றத்தை பற்றி பேசப் போகிறோம். கர்ப்ப காலத்தில் முகம் கருமையாக மாறுவது ஏன்? இது சாதாரணமா? குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பா? இதை எப்படி பராமரிக்கலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். முதலாவது, முகம் கருமையாக மாறுவது சாதாரணமா? ஆம், இது கர்ப்ப காலத்தில் பல பெண்களுக்கு ஏற்படும் இயல்பான உடல் மாற்றம். பெரும்பாலும் இது குழந்தையை பாதிக்காது. பிரசவத்திற்கு பிறகு பலருக்கு படிப்படியாக குறையவும் செய்யும். இரண்டாவது, ஏன் முகம் கருமையாக மாறுகிறது? முக்கிய காரணம் ஹார்மோன் மாற்றங்கள். கர்ப்ப காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்ட்ரான் போன்ற ஹார்மோன்களின் அளவு அதிகரிக்கும். இதனால் மெலனின் என்ற தோலின் நிறத்தை நிர்ணயிக்கும் நிறமி அதிகமாக உற்பத்தியாகிறது. அதனால்தான் சில பெண்களுக்கு முகம், கழுத்து, அக்குள், மார்பக காம்பு மற்றும் வயிற்றின் நடுப்பகுதியில் நிறம் கருமையாக தோன்றலாம். அடுத்ததாக, மெலாஸ்மா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் கன்னம், நெற்றி, மூக்கு, மேல் உதடு போன்ற பகுதிகளில் பழுப்பு அல்லது கருமை நிற தழும்புகள் தோன்றலாம். இதற்கு மெலாஸ்மா அல்லது பிரெக்னன்சி மாஸ்க் என்று பெயர். இது மிகவும் பொதுவான ஒரு நிலை. அடுத்தது, எந்த மாதத்தில் அதிகமாக தெரியும்? பொதுவாக 4வது மாதம் முதல் ஆரம்பிக்கலாம். 5வது முதல் 9வது மாதம் வரை தெளிவாக தெரியும். யாருக்கு அதிகமாக வரும்? கருமை நிற தோல் கொண்டவர்கள், குடும்பத்தில் இதே பிரச்சனை இருந்தவர்கள், அதிக நேரம் வெயிலில் இருப்பவர்கள், ஹார்மோன் மாற்றங்களுக்கு அதிக உணர்திறன் உள்ளவர்கள். குழந்தைக்கு பாதிப்பு உண்டா இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. முகம் கருமையாக மாறுவது தோலில் ஏற்படும் மாற்றம் மட்டுமே. குழந்தையின் வளர்ச்சியுடனும் இதற்கு நேரடியாக தொடர்பு இல்லை. அப்போனா வெயில் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிலில் உள்ள யூவி கதிர்கள் மெலானின் உற்பத்தியை மேலும் அதிகரிக்கலாம். அதனால் கருமை இன்னும் தெளிவாக தெரியும். இந்த கருமை தெரிந்ததை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் நீண்ட நேரம் நிற்க வேண்டாம். வெளியே செல்லும் போது குடை அல்லது தொப்பி பயன்படுத்தலாம். முகத்தை மென்மையாக கிளிசென்ட்ராலில் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். போதுமான தண்ணீர் குடிக்கவும், சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள். சாப்பிட வேண்டிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு, நெல்லிக்காய், கொய்யாப்பழம், தக்காளி, கேரட், கீரை வகைகள், பாதாம், பால், முட்டை மருத்துவர் அனுமதித்தார். இப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் முகத்தை வெண்மையாக்கும் கிரீம்களை பயன்படுத்த வேண்டாம். ரசாயன பீலிங் அல்லது வலுவான அழகு சிகிச்சைகளை கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டாம். இணையத்தில் பார்த்து தானாக மருந்துகள் வாங்க வேண்டாம். அப்போ பிரசவத்திற்கு பிறகு சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பெண்களுக்கு சில மாதங்களில் நிறம் மங்கத் தொடங்கும். சிலருக்கு முழுமையாக குறையும். சிலருக்கு சிறிதளவு நிறமாற்றம் நீடிக்கலாம். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? கருமையுடன் கடுமையான அரிப்பு இருந்தால், தோலில் சிவத்தல் அல்லது வலி இருந்தால், திடீரென தோல் மாற்றங்கள் அதிகமாக இருந்தால். சித்த மருத்துவத்தின் பார்வை. சித்த மருத்துவத்தில் உடலில் உள்ள சமநிலை, சத்தான உணவு மற்றும் இயற்கையான தோல் பராமரிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் கர்ப்ப காலத்தில் எந்த மூலிகை மருந்து, எண்ணெய் அல்லது முகக்கிரீமையும் பயன்படுத்துவதற்கு முன் தகுதியான சித்த மருத்துவர் அல்லது மகப்பேறு மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும். பொதுவான தவறான நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் கருப்பாக இருந்தால் ஆண் குழந்தை, அழகாக இருந்தால் பெண் குழந்தை அப்படின்னு நினைக்கிறீங்க. இது முற்றிலும் தவறான நம்பிக்கை. முகத்தின் நிற மாற்றத்திற்கும் குழந்தையின் பாலினத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. கருமை வந்தால் அது நிரந்தரம் அதுவும் இல்லை. பெரும்பாலான பெண்களுக்கு பிரசவத்திற்கு பிறகு படிப்படியாக குறையும். எனவே அன்பான அம்மாக்களே, கர்ப்ப காலத்தில் முகம் கருமையாக மாறுவது மிகவும் பொதுவான மற்றும் இயல்பான உடல் மாற்றம். இது பெரும்பாலும் ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படுகிறது. இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சரியான உணவு முறை, போதுமான தண்ணீர், வெயிலிலிருந்து பாதுகாப்பு மற்றும் மருத்துவரின் ஆலோசனைகளை பின்பற்றுவதன் மூலம் தோல் ஆரோக்கியத்தையும் நன்றாக பராமரிக்கலாம். கர்ப்ப காலத்தில் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு புதிய உயிரை வரவேற்க உங்கள் உடல் தயாராகி கொண்டிருப்பதன் அடையாளம். எனவே மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். நன்றி.